ரஜினி இதை மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புகைப்படத்தை திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருக்கிறாரா திரு உதயநிதி ஸ்டாலின்? ஏன்னா 19லும் இதே புகைப்படம் காட்டப்பட்டது, 21லும் காட்டப்பட்டது, 24லும் காட்டப்பட்டது, இப்போ 26லும் காட்டப்படுகிறது. இது திரும்ப திரும்ப காட்டப்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால காட்டுகிறீர்களா, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி குறித்த ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் ஒரு ஆளுமையற்றவர், அவர் டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு நிரூபிப்பதற்கு அல்லது அதை ஊர்ஜிதம் செய்வதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸாக இதுதான் இருக்குதுங்கிறதுனால இதை காட்டிட்டு இருக்கிறீங்களா? சார் அது வெறும் புகைப்படம் கிடையாது சார், அது துரோகத்தினுடைய சின்னம். அது துரோகத்தினுடைய சின்னம் தான் அந்த புகைப்படம். இபிஎஸ் பிரச்சார வீடியோவும் போடுங்க. ஓகே சரி, என்ன சின்னம் அது? அதாவது துரோகத்தின் சின்னம் சார். அது புகைப்படம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எப்பெல்லாம் தேர்தலை சந்திக்கிறாரு எல்லா தேர்தலையும் அதை காட்டுவோம். அதை காமிச்சு எப்படி எல்லாம் துரோகம் பண்ணிக்கிறாரு பாருங்க. நாளைக்கு இதே மாதிரி துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பண்ண போறாரு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? இதுல ஆதாரம் இல்லாதெல்லாம் அண்ணன் இது எரிமலை ராமச்சந்திரன் பேசினாரு. எரிமலை தான் எனக்கு தெரியுது. எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொறுக்கு தேவையில்ல, ஆனா கரெக்டான விஷயத்தை பத்தி பேசினா அவர் ஓகே. ஆதாரம் இல்லாத விஷயத்த ஒருவர் மீது அவதூறு பரப்புவதற்கு நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த பால்டாயில் விஷயம் எல்லாம் அது உலகமே தெரியும்ன்றாரு. தமிழ்நாட்டுல விட்டு இவர் உலகத்துக்கு போயிட்டாரு. அது எந்தெந்த நாட்டுல தெரியும்னு சொல்லி அவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏதாவது இருங்க நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க பேசுறீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். 5 வருட காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறோம். ஆட்சியில தான் குறையாந்தா அதை பேசணும். அதை விட்டுட்டு எங்களுடைய முதல்வர், அதாவது திமுக தொண்டர்களா கொதித்து போயிருக்கிறாங்க. 1979ஆம் ஆண்டு சொத்து தகராறுல பங்காளிகள் 3 பேரை எடப்பாடி பழனிசாமி கொலை செய்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கதா இல்லையா? நீங்க அதை சொல்ல. இது ஆதாரப்பூர்வமா சொல்றேன். 1974 கொலை குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எங்கள் தலைவர் மிசாவை சந்தித்து வந்த தலைவர், அவரை பத்தி கொரோனால போறவரு அந்த வார்த்தையை சொல்லி அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மிகுந்த கண்டனத்திற்குரியது. உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி எதையா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. ஆத்துல தண்ணி போல குடிநீர் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களே கிளப்பி பேசுங்க. அதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதா? ஒரு முதல்வரை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ, அதாவது ஜானகி அம்மாவுக்கு இவங்க கூட சட்டமன்றத்துல இது வைக்க மறந்துட்டாங்க. ஆனால் அவர் ஜானகி அவர்கள் எதிரணியிலே இருந்தாலும் அவருடைய அந்த புகைப்படத்தையும் வைத்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால எங்க தலைவர் மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு எல்லா கட்சியையும் ஒரு நாகரிகமாக நடத்துகிற ஒருவர். ஆனா எங்கள் தலைவரை பற்றி இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுவது என்பது சார், இது ஒண்ணுதான். அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னா என்னதான் ஆச்சு அவருக்கு? ஏதாவது மனநிலையில ஏதாவது கோளாறான்னு கேட்கலாம். அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். தொடர்ந்து கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு சார். 170 இடம், 180 இடம், 190 இடம். முழுமையாக திமுக ஆட்சி ஜெயிக்க போது திமுக ஆட்சின்னு அவர் கேட்டு என்ன ஆயிட்டாரு? ஒரு பதட்டம் ஆயிட்டாரு. பதட்டத்துல அவருக்கு என்ன பேசுறதுனே மறந்துட்டாரு. என்ன பேசுறதுனே அவருக்கு தெரியல. தெரியாத ஒரு வெளிப்பாடுதான் எங்களுடைய முதல்வரை பற்றியும் எங்களுடைய அண்ணன் துணை முதல்வரை பற்றியும் தொடர்ந்து இந்த மாதிரி இழிவான விமர்சனத்தை செய்வது எடப்பாடி பழனிசாமியோட பதற்றத்தின் வெளிப்பாடாக தான் சார் நான் பாக்குறேன். அதாவது கொரோனால ஒரு பிபிடி கிட் போட்டு கொண்டு தன் உயிரையும் பணையம் வைத்து அங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்தார் எங்களுடைய முதல்வர். முதல் அலை உங்களுடைய ரஜினி, நீங்க எங்க போனீங்க? ரஜினி சொல்லுங்க சார். ரஜினி இங்க பாருங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அனுபவத்திற்கு திரு உதயநிதி ஸ்டாலினை சொல்கிறார். என்னன்னு சொல்றாரு? நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்றாரு. சரியா? ஆனா அதையும் இவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க என்ன இப்படி சொல்றாரு. இதுல கூட பாருங்க அவருக்கு இந்த காலு தான் பிடிக்குது. என்ன அது வாஸ்தவம் தான் சார். காலை யார் என்ன சார், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே காலை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவர் எடப்பாடி பழனிசாமி என்று எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். சார் பாக்குறப்ப அப்படிதான் சார் தெரியுது. 2024
கூட்டணியே இல்லைன்ட்டு வந்தவங்க யாரு காலை தேடி டெல்லிக்கு போனாங்க? யாருக்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறோம்? நீங்க வந்து டெல்லிக்கு போயிட்டு வெளியே வர்றப்போ கட்சிப்பால முகத்தை மூடிக்கொண்டு வந்தவர்கள் யாரு சார்? தொடர்ந்து சார் நம்முடைய உரிமைகளையும் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்பவே இந்த அளவு வந்து ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது மாதிரி இவர் இந்த மாதிரி இருக்கிறாருன்னா, இன்னும் ஒருவேளை இவர்கள் வந்து கனவுல வந்து நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க, நாங்க நாளைக்கு ஆட்சிக்கு வருவோன்னு. அதாவது முதல்வர் வேட்பாளராக அறிவித்த நிதிஷ்குமாரே 4 மாசம் தாண்டல. இவரை எங்கேயும் முதல்வர் வேட்பாளர்லாம் சொல்லல. இவர் ஒருவேளை பதவி ஏத்தா அடுத்த நிமிஷமே டெல்லியில இருந்து ஒரு ஆர்டர் வரும், இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு பாஜகவை சேர்ந்த ஒருவர் தான் நீங்க வந்து ஆள போறாங்க. அது கூட இவருக்கு தெரியாத, அதாவது சரி அவரு நாகரிகமா பேசணும் சார், ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விஷயத்த பேசலாம். இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. 2 பேரும் வாங்க, எதிர்கட்சியா இருக்கிறோம், நாங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கோம், நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய விஷயத்துக்கு பேசலாம். நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், சிறுபான்மையினருடைய அவங்களுடைய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவ மக்கள் மீது, கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு பில் வந்து பாஸ் பண்ண போறாங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பேசலாம். அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாத இந்த மாதிரி வந்து ஒருமையில பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது சார். ஒரு 3ஆம் தர பேச்சாளர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாறி இருப்பது அதிமுகவிற்கே ஒரு வெட்கக்கேடு சார். இன்னைக்கு இந்த தேர்தல் காலத்துல ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை வைப்பதற்கு தவறி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாங்க என்ன செஞ்சோம் திட்டத்தை சொல்லி இன்னைக்கு வந்து வாக்கு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு இதே வந்து செங்கல்பட்டுல ஒரு மாபெரும் கூட்டம், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எல்லா விஷயத்தையும் பேசுறாரு, என்னென்ன திட்டத்தை செஞ்சிருக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்துல போய் பாத்தீங்கன்னா முழுமையாக திமுக விமர்சனம் மட்டும் தான். நான் கேட்கறது, உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்ப என்ன செஞ்சீங்க சொல்லிட்டு வாக்கு கேளுங்க. ஒரே விஷயம் தான், திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திமுக எதிர்ப்பை தவிர்த்து வேற எதுவுமே இல்லையா பேசுறதுக்கு? சரி, ஓகே ஓகே ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னால திண்டுக்கல் பக்கம் சிவகாசி பக்கம் பேசும்போது திரு இபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கோயிலினுடைய நகைகளை எல்லாம் உருக்கிட்டாங்க. எவ்வளோ உருக்குனாங்கன்னே தெரியல. இதுக்கு முன்னால் இருந்த கலைஞர் கருணாநிதி செயல யாருமே செஞ்சது கிடையாது. இவங்க உருக்கி எடுத்துக்கிட்டாங்க, அதில் எவ்வளோ ஆட்டையை போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். நாங்கள் அன்னைக்கு அதைத்தான் மையமாக வைத்து ஒரு நிகழ்ச்சி எடுத்தோம். உண்மையில் அதற்கு பிறகு அவர் வந்து அது வந்து நம்ம சொன்னது தப்பு, அப்படி சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் போல தெரியுது ஏடிஎம்கே. அதுக்கப்புறமேட்டு அவங்க அதை பேசலை. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை, அதுக்கு அவருடைய தலைமையில் தான் இந்த நகைகள் உருக்கக்கூடிய பணி நடக்குது அப்படிங்கிறத திரும்ப நாங்கள் நினைவூட்டிய பிறகு இப்படி தான் நடக்குதுன்ட்டு விவாதத்தில் அன்றைக்கி பங்கேற்ற விருந்தினர்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவர் பேசுறதை நிறுத்திட்டார். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து ஒரு பெரிய வாராக யுத்தமாக இது கண்டினியூவா போயிட்டே இருக்குது. அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தை இவர் இன்னுமே நகைச்சுவையாக மாத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. இது இந்த இன்னும் 15 நாளும் இது இப்படிதான் தொடருமா சார்? அவர் என்ன பேசுவார்னு அது எனக்கு எப்படி சார் தெரியும்? அது தொடருமா என்று கேட்கணும்னா நீங்க பக்கத்துல இருக்க அதிமுக கிட்ட தான் கேட்கணும். அவர் இதே மாதிரி தொடருவாரா இல்ல வந்து நாகரிக அரசியலுக்கு மாறுவாரா என்பதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த கோயிலுடைய நகை உருக்கிற சம்பவம் எல்லாம் சொல்லிட்டு சார், அதாவது பாஜகவினுடைய சித்தாந்தங்களை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரே உதாரணம் சார், இந்து சமய அறநிலையத்துறையை வேணான்னு சொல்லிட்டு வருது பாஜக. அதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி எதுக்கு கோயில் நிதியில எதுக்கு கல்லூரிக்கு போனோம், கல்லூரிய அந்த நிதியில எடுத்துலாம் கட்டுறீங்க அப்படின்லாம் கேட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால இந்து சமய அறநிலையத்துறையை எப்படி பாஜக வந்து எப்படியாவது அதை இந்து சமய அறநிலையத்துறையை உனக்கு இல்லாம பண்ணிடணும்னு துடிக்குதோ அதற்கு துணை போகிற ஒருவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி நான் பாக்குறேன் சார். சார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அண்ணன் அதாவது ரவீந்திரன் அண்ணன் சொன்னாரு, தன்னை விட வயதில் மூத்த எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்கலாமான்னு சொன்னாரு சார். எடப்பாடி பழனிசாமியை விட வயதில் மிக மூத்த மறைந்த தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களை எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கிறார். திருட்டு ரயில் ஏறி வந்தவர் என்று கூட இது விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மறைந்த பெண் தலைவரான முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்து கலைஞர் சொல்லாததை சொல்லி மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
இவர் வந்து அண்ணன் சொல்றாரு வயது வரம்பு இல்லாத நீங்க பேசுவீங்களா சார்? வயது வரம்பு பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் எங்களுடைய தலைவரை பத்தி அவர் பேச போறாரு? ஆபாசமா பேசி இருக்கிறார் சார். இந்திரா காந்தியை பத்தியும் எங்களுடைய தலைவர் கலைஞரை பத்தியும் அவர் வந்து பேசி இருக்கிறாரு. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்றாரு, காமராஜருக்கும் எம்ஜிஆர் மனைவி ஜானகிக்கும் உடல் அடக்கம் செய்ய சென்னை கடற்கரையில் கலைஞர் இடம் வந்து கொடுக்கவில்லைன்னு சொல்லி இருக்கிறார் சார். அதாவது 1975 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு சட்ட மேலவையில காமராஜருக்கு இரங்கல் கூட்டம் இது நடைபெற்றது சார். இதுல கலந்து கொண்டு பேசிய காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராஜாராம் சொல்றாரு, ஒரு மகனை போல காமராஜருக்கு எப்படியெல்லாம் கலைஞர் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை மேற்கொண்டார் என்பதை விளக்கி பேசி இருக்கிறார் சார். அப்போ இவர்கள்லாம் விளக்கி பேசுகிற வரலாறே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காமராஜருக்கு வந்து இடம் கொடுத்ததை வந்து தடுத்ததாக என்று ஒரு சார் அவருடைய பிரச்சாரத்துல முழுமையாக பொய் மூட்டைகள் தான் சார். அவர் பேசுற கொஞ்சம் நஞ்சம் கூட உண்மையெல்லாம் நீங்க வந்து நம்பிடக்கூடாது. நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே பொய் தான். ஏன் அவர் பொய் பேசுறாருன்னா சார், உண்மையை சொல்லி இது ஓட்டு கேட்கணும்னா நம்ம ஏதாவது செஞ்சிருக்கணும், இல்ல திமுக அரசு ஏதாவது செய்யாம போயிருக்கணும். ரெண்டுத்துக்குமே நம்ம கிட்ட ஆன்சர் கிடையாது. அப்ப எதை பேசலாம்? எதையாவது பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா தான் நான் பாக்குறேன் சார். ஓகே ஓகே ஓகே